எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார் இந்தியாவிலே சூப்பர் முதலமைச்சர். எதுல? கடன் வாங்குதல சூப்பர் முதலமைச்சர். கடன் வாங்குதல இந்தியாவிலே சூப்பர் முதலமைச்சர். என்ன சொன்னீங்க தேர்தல் நேரத்தில்? என்ன சொன்னீங்க திரு ஸ்டாலின் அவர்களே? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடன் வாங்கி அரசாங்கத்தை நடத்திட்டு இருப்பதாக இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னீங்க. அதற்கு ஒரு குழு அமைக்கிறோம், நிதி மேலாண்மை குழு என்று அமைச்சு அதுல நிபுணர்கள் இடம்பெற செஞ்சு நிதிய அதிகரிச்சு கடன் வாங்காம ஏற்கனவே கடன் எல்லாம் குறைக்கணும்னு சொன்னீங்க. ஆட்சிக்கு வந்து 50 மாசம் ஆகுது, நீங்க கடனை குறைக்காட்டி போகுது. கடனை வாங்காத இருந்தாலே போதும். 4 ஆண்டு காலமாக 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கார். 4,38,000 கோடி திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு கடன் வாங்கியிருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, 73 ஆண்டு காலம் தமிழகத்தில் பல கட்சி ஆட்சி செஞ்சிருக்குது. அந்த 73 ஆண்டு கால ஆட்சியில 2021 வரைக்கும் 5,18,000 கோடி தான் தமிழ்நாட்டுடைய கடன். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து 2021 இருந்து 25 வரை கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலின் மாடல் அரசு கடன் வாங்கியது 4,38,000. இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க. அப்படின்னா 5,38,000 கோடி கடன் வாங்கப்பட்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கமா? இந்த கடனை எப்படி கட்டுவீங்க? நீங்க தான் கட்டணும், நாம தான் கட்ட வேணும். அது மட்டும் இல்ல, இனி பிறக்க போற குழந்தைக்கும் 1.5 லட்சம் கடன். பாவம், இந்த குழந்தை பிறக்கும் போதே கடனாளியே தான் பிறகுது இந்த ஆட்சியில. அப்படிப்பட்ட அவல